உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருத்தவங்க தானா இல்ல வேற வேறயா? வியாழக்கிழமை யார நம்ம கும்பிடணும்? தட்சிணாமூர்த்தியா இல்ல குரு பகவானையா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க நான் சொல்றேன் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க கோவில்ல போய் சாமி கும்பிடும்போது நீங்க கும்பிடுறது தட்சிணாமூர்த்தியா இல்ல குரு பகவானையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா தட்சிணாமூர்த்தி வேற, குரு பகவான் வேற. முதல்ல தட்சிணாமூர்த்தியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். தட்சிணாமூர்த்திங்கிறவரு சிவபெருமானோட அம்சம். 64 சிவ வடிவங்கள்ல ஒருவர். இவரை ஆதிகுரு அப்படின்னு சொல்றது உண்டு. இவரு கல்லாலான மரத்துக்கு அடியில உட்கார்ந்து முனிவர்களுக்கு ஞானத்தை போதிக்கிற மாதிரி இருப்பாரு. தட்சிணாமூர்த்தி தெய்வ நிலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவரு பெரும்பாலும் தெற்கு நோக்கி தான் அமர்ந்திருப்பாராம். தட்சிணாமூர்த்திக்கு வெள்ளையாடை செலுத்தி வணங்குறது ரொம்பவே சிறப்பு. ஞானம், கல்வி, ஆத்ம சிந்தனை வழங்குறவர் தான் தட்சிணாமூர்த்தி. இவருக்கு பெயர்ச்சி கிடையாது, என்றுமே நிலைத்து இருக்கிறவர். அடுத்ததா குரு பகவானை பத்தி பார்க்கலாம். குரு பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு நவ கிரகத்துல ஒருத்தர். கோவில்கள்ல